உனக்கு இவங்க அப்பாவுக்கு தான் நான் மாமா, உங்க அம்மா வகையில தூரத்து உறவு, கடைசி தம்பி. இந்தடா இனிமே கூப்பிடுறதுன்னா அப்பா மாமா அப்பா மாமான்னு கூப்பிடணும். அப்பம்மா எப்பம்மா அப்பமா தோசையாவது அப்பா மாமா. ஓஹோ, விச்சு வந்திருக்கானா? சரி சரி, நீங்க எல்லாம் போய் சாப்பிடுங்க. உட்காருப்பா. என்ன இந்த பக்கமே காணோம்? அது ஏன் கேக்குறக்கா, கடை வேலையே சரியா இருக்குது. ஆமா, எப்படி இருக்கா உன் சம்சாரம் பார்வதி? பேர்லயே இருக்க பார் அவதின்னு, அதுக்கப்புறம் எப்படி இருப்ப? கல்யாணமா இத்தனை வருஷமாச்சு, ஏதாவது உண்டா இருக்காளா? குண்டா இருக்கா. குழந்தை இல்லைங்கிற காரணத்துக்காக டாக்டர்கிட்ட போனா கர்ப்பத்துல கோளாறுன்றான், ஜோசியர்கிட்ட போனா கிரகத்துல கோளாறுன்றான், 10 குறைக்கு வீட்டுல ஒரு சாமியார் வேற, அவன் வேற கோளாறு பண்ணிட்டே இருக்கான். பார்வதி உடம்புல தாயத்து கட்டாத இடமே இல்ல. மொத்தத்துல ஒரு அளவுக்கு வரிப்புதற மாதிரி ஆகிட்டாங்க. அந்த விடுக்க ஏக்கா, குணசேகரனை குணப்படுத்துறதுக்கு யாரோ ஒரு பொண்ணை கூட்டியாந்துருக்கீங்களா? இன்னைக்கு கல்யாணம் வேற பேசிக்கிட்டாங்க. எனக்கு ஒன்னும் புரியலப்பா. என்னமோ பொம்மை கல்யாணமா? அது என்ன கல்யாணமா? நானே மாடி போய் குணசேகரனை பார்த்து வந்துடுறேன். சரி. குடிச்சா மோர் எடுத்து வை. ஆமா, மாடிக்கு எங்க போற? என்னப்பா, குணசேகரன் கல்யாணம் வாழ்த்த போறேன். ஆமா, பெரிய கல்யாணம், இவர் வாழ்த்த போற. போயா போய் கடையை துறைய. குணசேகரா, நீ எங்க இருந்தாலும் வாழ்க. ஷீலா, நோட்டு பறந்ததை கூட நான் பார்க்கல, ஆனா நீ பறந்து பறந்து அதை எடுத்தியே, அந்த அழகு. அந்த காட்சி வாக்குடா பக்கத்து ரூம்ல இருந்து கத்துது. அவன் யாரையாவது திட்டிட்டு இருப்பான். ஏ டார்லிங், நீ அவனை டிஸ்மிஸ் பண்ண முடியாது. பண்ண முடியும், ஆனா அவன் எங்க அப்பாவோட ஜால்ரா வச்சே. ஜால்ரா? வாட் ஜால்ரா? அதான் ஜெய் சப் தானம் போடுறவன். ஓ, இஸ் ஹி சோ சீப்? அவன் சீப் மட்டும் இல்ல, இஸ் a dangerous chap. நீ உருப்பட மாட்ட. As per your order, we are sending 500 tins of silk cloth. 500 tins of silk cloth. ஏப்பா, தில்லி அனுப்ப போற சில்க, அதுல சில்கா இல்ல மில்கா? இவளே ஏய், எழுதுறது ஒழுங்கா எழுது, பென்சில் திருப்பிக்க. வைக்கிறவங்கள வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும், தெரியுமா? மாமா, யார சொல்ற? வேற யார வச்சிருக்கிய? ஒருத்தன். நம்ம பண்றது பட்டு வியாபாரம் இல்லையா? கஞ்சி வரத பத்தி கேட்டா வடகரையா தெங்கரையா, சுடு சுடு பொங்கல உத்தரவத்தை அடிச்சுட்டானுங்க, கேஸ் எடுத்ததுன்றான். யாரு? சேல்ஸ்மேன் சிதம்பரம். அவெல்லாம் தேவையா? தூக்குன்றேன், எல்லாத்தையும் தூக்கு. சத்தம் போடாத. ஆபீஸ் காலக்கே போடு சொல்றாருல, ஆபீஸ்ல நீ தான் காலக்கே போடு. பாத்தியா பாத்தியா, ரெஸ்பெக்ட் இல்லாம பேசுற அந்த மாமா. மறுமணே பாத்தியா இன்சல்டிங்கா பேசுறா. அவங்க வேலையை போய் பாருங்க. ஷீலா, உன் சீட்டுக்கு போ. மாமா, உன் ரூமுக்கு போ. நான் வீட்டுக்கு போறேன், எனக்கு லீவ் வேணும். எதுக்கு லீவ் வேணும்? இன்கம் டாக்ஸ் கணக்கு இன்னும் முடிக்கல. இன்கமே இல்ல, அப்புறம் டாக்ஸ் பத்தி எப்படி? ஏதோ கணக்கு நோட்டு புத்தகம் வாங்கி கொடுத்தியன்னு ஸ்ரீராமஜா 100 வாட்டி எழுதி வச்சிருக்கேன். மாமா, நீ போறியா இல்லையா? போ. நீ ஓடி போய் தொலை. ஓடி. மணி 10 ஆச்சு, காக்கா குருவி எல்லாம் கூட தூங்கி இருக்கோம். ஏன் சாமி, உங்களுக்கு தூக்கமே வராதா? பக்தன் தூங்காமல் இருக்கும் போது சாமி தூங்கலாமா? இந்த தூங்கி பல மாசங்கள் ஆச்சு. சாமி, குடும்ப விஷயமா ஒரு ரகசியத்தை பார்வதி கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். இந்த சொல்லிட்டு வந்துடுறேன். அபிராமி, பக்தங்கிட்ட அந்த ரகசியத்தை கேட்டு பார்வதி கிட்ட சொல்லிட்டு வேணாம், காலையில நானே சொல்லிக்கிறேன். சாமி, பார்வதி கிட்ட இரும்பு பெட்டி சாவி இருக்குது, வாங்கிட்டு வந்துட்டா? அபிராமி, பார்வதி கிட்ட அந்த சாவியை வாங்கி பக்தங்கிட்ட கொண்டாந்து. இல்ல வேணாம், காலமுறைமே வாங்கிக்கிறேன். சாமி, அபிராமி, ஒண்ணு இல்ல. ஐயோ, ஏன் சாமி, 10 நாள் பூசைன்னு சொல்லிட்டு பல மாசங்களா நடந்துட்டே வருது, இது இன்னும் எவ்வளவு நாளைக்கு நடக்கும்? ஆண்டவன் என் காதுகளில் போதும் என்று சொல்லுகின்ற வரை. ஆண்டவன் எப்பத்தான் காதுல சொல்லுவாருங்க? நாளைக்கே சொன்னாலும் சொல்லலாம், 4 மாதம் பொறுத்து சொன்னாலும் சொல்லலாம். ஆனந்தம் இதுல எல்லாம் அவளுக்கு ஆளுங்க.
ஐயோ, விரதம் இருந்தா உடம்பு ஏங்குன்னு சொல்லுவாங்க. என் பொண்டாட்டி உடம்பு வீங்கி இருக்குது. பாரு பாரு, என்ன கொஞ்சம் பாரு. ஐயோ, நீங்களா? சத்தம் போடாத, சாமியார் முடிச்சுக்க போறான். என் தலைவிதி கட்டின பொண்டாட்டி சந்திக்கிறதுக்கு கூட கைகாலெல்லாம் உதறது. பாரு. ஐயோ, அங்க தொடாதீங்க, இது விரத கயிறு. பாரு, இங்கேயும் தொடாதீங்க, இது பூஜை கயிறு. ஐயோ, கண்ட இடத்துல கைத்த கட்டி விட்டுருக்கானே, அப்ப நான் கட்டின தாலி கயிறுக்கு என்ன மதிப்பு? கொஞ்ச நாளைக்கு பொறுத்துக்கங்க. வைத்தியராலையும் முடியாம இந்த சாமியோட பூஜையினால தான் நமக்கு குழந்தை பிறக்கணும். அவர் வந்ததுல இருந்து இந்த வீட்லயே ஒரு மாறுதல் தெரியுது. எங்க உங்களுக்கு உத்தம புத்திரம் வேண்டாமா? வேண்டாமா, பழசு புதுசு ரெண்டு படத்தையும் பார்த்துட்டேன். பார்வதி, என்ன பார்த்தா அவனுக்கு பரிதாபமாவே இல்லையா? அத்தா. பார்வதி. சாமி சாமி, நான் இல்ல சாமி, அவர்தான். ஐயோ, தொட்டு விட்டானா உன்னை? கெட்டு விட்டவா விரதம்? கட்டி தூக்குற பசங்களா? தொட்டு தாலி கட்ட புருஷன் நானு. நாயம் கொண்டாடி தொடாம வேற வேண்டா தொடுவான். பூஜைகள் நடத்தி தாயத்துகளை கட்டி நான் அவளை புனிதவதியாக்கி இருக்கிறேன். தெரிஞ்சுட்டீங்களா பார்வதி? அபிராமி, பார்வதிக்கு காவலாக நீ பூஜை அறையிலே படு, வயலுக்கு காவலாக அவன் பக்கத்திலே நான் படுக்கிறேன். நீயா நோ தாடி உடுத்துவையா? ஷீலா, you look very beautiful. இந்த நெக்லஸ்க்கு மேட்சா Dress வாங்கணும். So only 5,000. Oh, sure. இது கடவுளுக்கு அடுக்காது. அசரீரி மாதிரி சொல்றானே. அங்கிள் ஆசாரி? நோ, ஆசாரி இல்ல, அசரீரி. தட் இஸ் தி வாய்ஸ் ஆஃப் தி ஏஞ்சல். அது ஏஞ்சல், டேவிட், பிசாசு, சைத்தான், யாராலும். ஏப்பா கண்டதையும் கண்ட போனதையும் ஆபத்தில் வச்சுக்கிட்டு யார சொல்றமா? யார சொல்றேன்? மாசாரத்தில் இருக்கானே பாகிஸ்தான் புள்ள, அவனா புள்ள. அவனுக்கு இருக்கா ஒரு புள்ள 55 வயசு. என்ன பண்ணா சொல்லு. அவனுக்கு கண்ணும் தெரியாது, காதும் கேட்காது. பாசல நெய்வேலி கணுப்புறானா திருநெல்வேலி கணுப்புறான். படு ஓல்டு. சரி, நான் கவனிக்கிறேன். யார புள்ளைய? அவன் புள்ளைய. எனக்கு ரெஸ்ட் வேணும். தன்சேகரா, ஷீலாவை கொஞ்சம் ரூம் கருப்பேன். என்னங்கடி ஷீலா, விளையாடுறியா? டைப் படிக்க வேண்டிய லெட்டர் எவ்வளவு பாக்கி இருக்குது, வந்து அடி. அதுக்கு தானே உனக்கு சம்பளமே. என்னப்பா உன் டாங்கில ட்ரபிள் வர? ஏன் இப்படி பேசுற? சார், உன்ன அங்கிளை டிஸ்மிஸ் பண்ணி இல்ல என்ன டிஸ்சார்ஜ் பண்ணு. டிஸ்சார்ஜ் பண்றதுக்கு இதெல்லாம் ஆபீஸா இல்ல ஆஸ்பத்திரியா? Shut up you two. மாமா, I am mama. please get out. You come out. சார், தந்தை. சாரி. Auntie Savitri Amma expired. Property worth 5 lakhs. Will written on your name. Contact Govindu BABL advocate. Auntie சத்து புட்டாங்கோ. அங்கிளுக்கு 5 லட்சம் வருது. 5 lakhs. அங்கிள், நான் உங்களுக்கு ஸ்வீட் நியூஸ் சொல்ல போறேன். இந்த சந்திப்பா ஆண்டி சாவித்திரி அம்மா. எங்க ஆண்டி சாவித்திரி அம்மா. ஆண்டி சாவித்திரி அம்மா, எங்க ஆண்டி சாவித்திரி அம்மா செத்து போட்டாங்களா? ஐயோ ஐயோ, ஆண்டி 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 ஆண்டி, யாராவது செத்தா கட்டுப்பிடிச்சு அழுவணும். ஆச்சின வயசு 101 ஓடுது. மைகா 101 வருது. ரொம்ப சின்ன வயசு. ஐயோ, உடம்புல இல்ல, மேட் இன் ஜப்பான், மேட் இன் ஜெர்மனி எழுதிருக்கா. ஐயோ ஆண்டி, உனக்கு ஒரு பல்லு போயிருக்குமா? உனக்கு ஒரு முடி கிடைச்சிருக்குமா? இந்த காலத்துல 25 வயசுலயே எல்லாம் எக்ஸ்ட்ரா பல்லு, எக்ஸ்ட்ரா முடி.
அழுவாதே, நான் ஒரு சாக்லேட் தரேன். சாக்லேட்டா? ஆண்டி ஆண்டி, ஐயோ ஆண்டி, போயிட்டியம்மா ஆண்டி. ஆண்டி இன்னொன்னு இதுவே ஸ்வீட் நியூஸ் ஒன்று சொல்ல போறேன். ப்ராப்பர்ட்டி ஒர்த் 5 lakhs will written on your name. Contact கோவிந்து BABL advocate. ஆண்டி அங்கிள் பேர்ல 5 லட்சம் ரூபாய் எழுதிக்கிறாங்க. ஐயோ, யார கேட்டு என் பேர்ல 5 லட்சம் எழுதுனாங்க? நான் யாருக்கு கொடுப்பேன்? நான் ஒண்டி கட்ட பொண்டாட்டி வேற தெரியல, யாருக்கு கொடுப்பேன்? நான் இருக்கிறேன், அங்கிள் பக்கத்துல நான் இருக்கிறேன். யுவர் ஆனர், லேடீஸ் அண்ட் ஜென்டில்மேன், பெரியோர்களே, தாய்மார்களே, குழந்தைகளே, கலா ரசிகர்களே, முதற்கண் உங்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கேஸை பொறுத்தவரையில் நல்ல ஒரு அழகான திட்டங்கள் தீட்டப்பட்ட வகுப்பு வாதங்கள் இல்லாத அளவிற்கு இது நன்றாக பின்னப்பட்டிருக்கிறது. இந்த பின்னலை இழுத்து இழுத்து நான் பார்க்கிறேன், வரவில்லை. நான் கேட்கிறேன், மன்னிச்சுக்கோ. கோர்ட்டு போய் மகாஜனங்களை நான் சொல்லுவேன், யுவர் ஆனர் சொல்ல வேண்டாம். அதான் முதல்லயே சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் 4 வார்த்தை அழகா பின்னால போட்டா தப்பா? ஐயோ, தண்டத்துக்காக எழுதி கொடுத்த உனக்கு சரியா மனப்பாடம் பண்றான்னு சொன்னேன்ல. பாவண்டா, 2 கிராக்கி நிக்குதுடா, காலை வரை விட்டுறாங்க. விச்சு, அந்த சேர்ல போய் உட்கார்ற, அதனுடைய தோரணை, பேச்சு இதெல்லாம் கவனிடா. சிம்டா சேது சாதாரண நடிகன்னு நினைச்சியா? கொக்குடா. நான் சொல்லி கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா இல்லையா? கவனமா இருக்கு. போய் உட்காரு, தோரணை காட்டு. யுவர் ஆனர், இங்கேயே கட்சிக்காரனாலே யுவரானரா? போடா, போய் உட்கார்றா, போடா. ஷீலா, ஷீலா. ஹாய். ஹாய் டார்லிங். That is Mr. Victor. This is Miss Sheila. Oh, hi. Come to the point. yes, I come to the point. உங்க அத்தை சாகரப்போ, what? அவங்க உங்க அத்தை சாகரப்போ சுய உணர்வோட சுய உணர்வோட அந்த உயிரை எழுதல அப்படின்னு சுப்பிரமணியம், சுயம் பிரகாசம், சுசீலா 3 பேரும் நோட்டீஸ் விட்டுருக்காங்க. இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? அவங்களும் நாடகம் நடத்துறாங்கன்னு தெரியுது. நடத்துறாங்களா? அவங்க நாடகம் ஆடுறாங்க. ஆமாங்க, அவங்களும் ஆடுறாங்கன்னு தான் தெரியுது. இப்ப நம்ம இதுக்கு என்ன செய்யணும்? அவங்க நோட்டீஸ் விட்டா நம்ம போஸ்டர் ஒட்டணும். ஐ மீன் திருப்பி பதில் நோட்டீஸ் விடணும். இந்த கேஸ் ரொம்ப டிஃபிகல்ட்டானது. அதனால இத வாதாடி ஜெயிக்கணும் அப்படின்னா வேற வக்கீல போனோம்ன்றியா? எனக்கு 10,000 ரூபாய் வேணும். எனக்கா? நமக்கு? ஆமா, நமக்குங்க. இல்ல, எப்படிமா 10,000 ரூபாய் எப்படி சேர்க்க போறான்? வேணாம், கேஸை விட்டுருவோம். நோ 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 நோ, 10,000 ரூபாய்க்கு பயந்து 5 லட்சம் ரூபாய் விட சொல்றேன். ஆஹா, மிஸ்ட்ரி யா 10,000 ரூபாய் செக் கிளி. எதுக்கு கிளிக்குது? அங்கிள் விக்டர் கிளி. எஸ் எஸ், வெயிட் a minute. அட்வொகேட் உங்களதான் சார். யாரு? ஆமாங்க, நான் தான் அட்வொகேட். இதுவரை எத்தனை கேஸ் ஜெயிச்சிருக்கிறேன்? இழந்த காதல்ல நான் தான் வக்கீல். ஏன் உடஞ்ச போலாம்? நீதிபதியில நான் தான் வக்கீல். ஏண்டா விச்சோ, அந்த பம்பாய் மேல அவள சாதாரண கதையா? அதுவே நான் வக்கீல். ஏன் வசானத்தில் முத்தம்? 6வது கொலையில வேற எவனாவது வாதாட முடியுமா? சரி, அவரையா உடனிட்டு இருப்பாரு, விடுங்க. அவரு பகல்ல தான் கோர்ட்டு, ராத்திரியில கொட்டக. அத்திகே நீ வாதாடியோ என்ன செய்வியோ? என்ன செய்யறான் பாருங்க. எனக்கு தெரியாது. கேஸ் ஜெயிச்சு அங்கிள் கையில 5 லட்சம் ரூபாய் கொடுத்துரு. அடே விச்சு, இவள 6வது கொலையில ஹீரோயினா போட்டா பம்பர் கலெக்ஷன். பார்வதி, என்னால வர முடியல பார்வதி, நீ வந்துரு பார்வதி. என்ன
பார்வதி ஐயோ என்னங்க இது நாட்டம்? நாட்டல் எடுது சீமை தீர்த்தம் திருத்திருப்பும் வேகமும் கொடுத்து என்னை சுத்த வீரனாக்கி கீறது. ஐயோ விரதம் இருக்கிற வீட்டுல பாவம் பண்ணிட்டு வந்துட்டீங்களே, பாட்டில போட்டுட்டு வந்திருக்கீங்களே. போடலடே பத்திரமா பாக்கெட்லயே வச்சுட்டு வந்திருக்கேன் பாத்தியா? ஓம் சத் சித் ஐயோ சாமி ஆடுங்க. அவருமா போட்டிருக்காரு. குடியில் வந்திருக்கும் அந்த கொடியவனை படிய விட்டு சாமி என்ன சைக்கிளுக்கு காத்தாடிக்குது. என் சிஷிய தொட்ட பாவத்துக்கு அவளையே கட்டிக்க சொல்றியா? ஐயோ பார்வதி இனி எந்த காலத்திலும் உனக்கு குழந்தை பிறக்காது. அவளையே சொல். யார் அது வீட்டுல? யார் நீங்க? கருப்பு கொட்டு போட்டிருக்கு தெரியல. வக்கீல். ஆமா நீங்கயோ? ஆனந்தம். காவிய கட்டிருக்கணும் யாருன்னு தெரியல. சாமியார். அம்மா இல்ல? எனக்கு அம்மா இல்லை. உங்க அம்மாவை கேட்கலையா? இந்த வீட்டு அம்மா எங்க? என்னங்க நான் தான் இந்த வீட்டு அம்மா. 501 தெரியுமா? ஓ என்ன ஐசே ஈபிகோ 501, அதாவது இந்தியன் பேனல் கோட் 501வது சட்டம் தெரியுமான்னு கேட்டேன். உங்களுக்கு தெரியலையா? இங்க கேட்க வந்திருக்கீங்களா? வக்கீல காஸ் பண்ணாதே. அட்வொகேட் யூ ப்ரோசீட். சரி மிஸ்ஸஸ் பார்வதி, சார். என்னுடைய கட்சிக்காரர் திருவாளர் விச்சு. ஆமா என்னுடைய கணவர். தட்ஸ் ஆல் ரைட். நீங்க மனைவின்னு சொல்றதுக்கு ஆதாரம் இந்த தாலி. கயிறு இருந்தா மட்டும் போதுமா? காரியத்துல நீங்க மனைவியா நடந்தீங்களா? என்னங்க? கமிங் டு தி பாயிண்ட். மனைவியாக இருந்த மற்றவர்களுடைய பேச்சு கேட்டு உங்க கணவரை நீங்க புறக்கணிச்சதுனால நான் உங்களை விவாகரத்து செய்கிறேன். அட்வொகேட். எஸ் அட்வொகேட். எக்ஸ்கியூஸ் மீ. என்னுடைய கட்சிக்காரர் உங்களை விவாகரத்து செய்கிறார். சாமி என்னங்க இது? விவாகரத்து பண்றாராமே. மன்மத ஹோமம் செய்து நான் அவனை அவர் கோர்ட்டுக்கே எடுக்கிறாருங்களே. சார் அவரை வர சொல்லுங்க. இல்லன்னா அவர் எங்க இருக்காருன்னு சொல்லுங்க. நான் வரேன். பார்வதி வேகம் குறைகிறது. அனுசரித்து வந்த இத்தனை நாள் விரதமும் உன் கணவன் வந்தான் முடியில் அழிந்து விடும். பார்வதி குழந்தை வேண்டுமா வேண்டாமா? சாமி விரதமா அல்லது விவகாரமா? சார் கணவனா அல்லது குழந்தையா? சாமி கோர்ட்டா அல்லது வீடா? சார் கமிங் டு தி பாயிண்ட். பூஜையா அல்லது புருஷனா? சாமி இவ்வளவு டைட்டில கொடுத்திருக்கோம். நாடகத்தை வெற்றிகரமா நடத்தி ஒரு நல்ல முடிவுக்கு வாங்க. நல்ல முடிவு. இதுவும் ஒரு அருமையான டைட்டில். சுவாமிகளுக்கும் நாடக அனுபவம் உண்டா? உலகமே ஒரு நாடக மேடை. ஓம் சத் சித் ஆனந்தம். சிந்திக்க நேரம் தர்றேன். நாளைக்கு நான் வர்றேன். நானும் இங்கு இருப்பேன். சாமி பூமி எல்லாம் ஆடுதே. நான் சிரிப்பதாலா? இல்ல புருஷனை விட்டுட்டு பூஜை மட்டும் நடத்துறதுனால பலன் என்ன சாமி? கருப்பு கோட்டு கதை விடுகிறான். நீ காவியை நம்பு, கணவன் வருவான். ஓம் உன் வீட்லயே வந்து என்னையே யாருன்னு கேக்குறியா? உன் வீடு எது? உன் வீடு ஏன் வீடு? ஏய் எழுந்துரு. போனா போதுன்னு மரியாதை கொடுத்தா கால் மேல கால போட்டு உட்காந்துருக்க. என்ன யார் நினைச்சு? பெரிய மகாராணி. எழுந்து. விச்சு மை டியர் விச்சு. அட பாவி என் வீட்டுக்காரிய பேரை சொல்லி கூப்பிடுற. உன் வீட்டுக்கார் அது உனக்கு பழைய வீட்டுக்கார். இப்ப எனக்கு புது வீட்டுக்கார். அடி பாவி வீட்டையும் என் வீடுன்னு சொல்ற, வீட்டுக்காரையும் என் வீட்டுக்காரன்னு சொல்ற. இன்னும் என்னென்னடே சொல்ல போற? சாமியார் பொம்பளை அரஞ்சன பல்லெல்லாம் உதிர்ந்துரும். யாரு சாமியார் பொம்பளை? கல்லாட்டம் என் வீட்டுக்காரர் இருக்காரு. என்னையா சாமியார் பொம்பளைன்னு சொல்ற? அந்த கல்லு உன்னை டைவர்ஸ் பண்ணிடுச்சு. அந்த கல்லுக்கு இப்ப நான் தான் வைஃப். என்ன பார்த்து சொல்லு. வைஃப். எஸ் வைஃப். என்னை அடிக்கிற? நான் சொல்றேன் என்னை அடிக்கிற. சொல்ல போறீங்க? பாத்தீங்களா என் வீட்டுக்கு வந்து என் புருஷனுக்கே பொண்டாட்டின்னு சொல்லி என்னையே அறையிறா. This damn rotten pig, பருப்பு சோர்த்தி, no strict, என்னையே அடிக்கிறா. பாத்தீங்களா என்ன இங்கிலீஷ்ல பிக் ஜக்குன்னு சொல்றா. கேட்டுட்டு பேசாம நிக்கிறீங்களே. அவள் எப்படி கேப்ப? நீ என் மாஜி மனைவி, இதா என் மை டியர் மனைவி.
மன்மத ஹோமம் போட்டு இழுக்கிறேன் நீங்களே இந்த சட்டக்காரி ஹோமம் போடாமையே எடுத்துட்டாளே சாமி. இது இடைக்கால இழுப்பு. இழுப்பா? உங்ககிட்ட சாவி குத்துல தாயத்து இருக்கிறது, அதை உனக்கு கட்டி விடுகிறேன். நீ தாயத்தா கட்டிட்டு அடுத்தபடியா நம்ம கோர்ட்ல சந்திப்போம். ஐயோ டார்லிங், நம்ம பார்க்ல சந்திப்போம். ஐயோ போறாங்களே போறாங்களே. நிறுத்துங்க நிறுத்துங்க. அஞ்சாதே, சண்டி கோலம் செய்து உன் கணவனை இங்கே இழுக்கிறேன். ஓம் கரீம் ரஹீம் ஜின் வைன் ரம் பழைய பித்தான சாஸ்திர சாமான். ஏய், நீ பீடிக்கிற சச்சிதானந்தம்ல? டேய் தாடி போலி சாமியார். டாய் டாய், உன்னை நீ விட இல்லடா, உன்னை நான் விட மாட்டேன். உயிரே போனாலும். டேய் டேய், என்ன தெரியுதா? என்ன தெரியுதா? என் பக்தர்களிலே ஒருவன். இல்லடா பாவி, பங்களால வாழ்ந்த பங்கார ராயுடா நானு. நீ இன்னும் இருக்கியாடா? சாகலடா சாகல. எங்க வீட்டுல இருக்கிற பித்தளை பாத்திரத்தெல்லாம் ரசவாதம் பண்ணி தங்கமா மாத்திரன்னு சொல்லி அவ்வளவு ஈய பாத்திரம்னு கடைசியில ஈய பாத்திரத்தை சுமக்க வச்சிருச்சேடா பாவி. அஞ்சு இதே இடத்தில் அத்தனை ஈய பாத்திரங்களையும் உன் கண்ணு முன்னாலேயே தங்கமாக மாற்றி விடுகிறேன்டா. இதே இடத்துல உன்னை அங்கங்கமா பிரிச்சு போட்டுறேன்டா. அட பாவி, நீ போலி சாமியாரா? அத்தா